Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. இரண்டாயிரத்து 24 தேர்தல் திருவிழாவின் ஒரு அங்கமாக அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் இரு மாநிலங்களிலும் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதிகாரப்பூர்வமாக தற்போதைய நிலவரம் என்ன என்ற விவரத்தை வெளியிட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் இரண்டு மாநிலங்களிலும் தற்போதைய நிலவரம் என்ன? அதிகாரப்பூர்வ விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ பதிவில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலத்திற்கு காலை 6 மணியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கிவிட்டது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. அதற்கு பிறகு இவிஎம் இயந்திரம் மூலங்கள் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டிருந்தது. 60 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பாஜக 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது ஏற்கனவே போட்டியின்றி வெற்றி பெற்ற அந்த 10 தொகுதிகள் உட்பட 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 24 தொகுதிகளில் முன்னிலை வைத்து வருகிறது. மொத்தமாக 46 தொகுதியில் பாஜகவுக்கு வெற்றி முனைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. 5 தொகுதியில் முன்னிலை உள்ளது. மொத்தமாக 6 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சுயேட்சை வேட்பாளர் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதர கட்சிகள் 2 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. இது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்ட விவரங்கள் ஆகும். அதே போல் சிக்கிம் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் 32 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் கிராந்திக காரிய மோர்ச்சா கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 20 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மொத்தமாக 31 இடங்களில் வெற்றி வாய்ப்பு கணிக்கப்பட்டிருக்கிறது. சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. இதன் மூலம் ஆளும் சிக்கிம் மாநிலத்தை கொண்ட சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் சிக்கிம் கிராந்திக மோர்ச்சா கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. அதே போல் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை. அதே போல் சிக்கிம் மாநிலத்தில் தேசிய கட்சிகள் பாஜகவும் சரி காங்கிரசும் சரி ஒரு தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக. சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி ஆட்சி அமைக்க இருக்கிறது. தற்போதைய அண்மை விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் ராஜா. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.